You have a silicon and you have oxygen. And here in the spot, we take an image. This is aluminum. So that's how you can, identify exactly. If you put a beam here, you know where what elements are there. You can put a beam here, you can do that. These are all called as spot patterns. ஒவ்வொரு ஸ்பாட்ல இருந்து பேட்டர்ன் எடுக்கிறது. ஓகே, ஸ்பாட் பேட்டர்ன்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, அதே டைப் ஆஃப் லேயர் தான் இந்த லேயர், கிட்டத்தட்ட அதே லேயர் தான் நினைக்கிறேன், அதே தான். இங்க சிலிக்கன், இங்க சிலிக்கன் டை ஆக்சைடு, அலுமினியம். இது இந்த அக்ராஸ் தி லைன்ல எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்க, அதை அப்படியே இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். ஒரு சிலிக்கனை பிளாட் பண்ணியிருக்கோம், ஆக்சிஜனை பிளாட் பண்ணியிருக்கோம், அலுமினியம் பிளாட் பண்ணியிருக்கோம், பிளாட்டினம் பிளாட் பண்ணியிருக்கோம். இது வந்து சிலிக்கன். ஸோ இங்கேருந்து இங்கே வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் பாருங்கள் நிறைய இருக்குது. இந்த இடத்துல சிலிக்கன் டை ஆக்சைடு. ஸோ சிலிக்கனும் ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ சிலிக்கன் இஸ் லிட்டில் கம்மிங் டவுன். சிலிக்கன் இஸ் லிட்டில் பிட் நைஸ்ட் கம்மிங் டவுன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலுமினியம். தேர் இஸ் நோ சிலிக்கன். ஸோ கம் டவுன் கம்ப்ளீட்லி ஜீரோ. லுக் அட் திஸ். இது இங்கே போட்டால் கரெக்டாக அது மேட்ச் ஆகும். அது மாதிரி இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், சிலிக்கன் டை ஆக்சைடில் ஏறுது, இப்படியே வருது, இங்கே அப்படியே ஜீரோ. இந்த இடத்துல ஆக்சிஜன் பார்த்தோன்னே கப்புன்னு ஆக்சிஜன் போயிடுது, இங்கே வருது திரும்ப அலுமினியம், ஒன்றுமே இல்லை அதில். அதே மாதிரி பாருங்கள், அலுமினியம் இங்கே வரைக்கும் எதுவும் இல்லை, இங்கே மட்டும் பீக் இருக்கும். திஸ் அலுமினியம். பிளாட்டினம் இஸ் ஹியர். யூ ஸ்டார்ட் ஹியர். இங்கே வரைக்கும் எதுவுமே கிடையாது. இங்கே 2 பிளாட்டினம் டபுள் லேயர் இருக்குது, அது இப்படி காட்டும். ஸோ இது பேர் லைன் ஸ்கேன் பேர். எலமெண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அக்ராஸ் தி லைன் எப்படி இருக்குன்னு we can do that actually. Very powerful technique. This again I am not explaining. If you need anything I can explain that. Okay. So based on that you can do some elemental maps also. இதெல்லாம் பேர் elemental mapsனு பேர். அதாவது ஒரு பர்டிகுலர் ரீஜனை செலக்ட் பண்ணி இதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு சொல்லி எலமெண்டல் மேப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த பார்ட்டிக்கல் எல்லாம் குரோமியமாக இருக்குது, கலராக இருக்கு பாருங்க. டார்க்கர் ஏரியாவில் குரோமியம் இல்லைன்னு அர்த்தம், கலராக இருந்துச்சுன்னா குரோமியம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் குரோமியம் பார்ட்டிகல்ஸ். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், 3rd ஸ்லைட்லையோ 4th ஸ்லைட்லையோ ஐ ஹவ் ஷோன் திஸ் இமேஜ். ஸோ இந்த திஸ் இமேஜில் இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல் எல்லாமே குரோமியம் ரிச் பார்ட்டிகல்ஸ். இது பேர் எலமெண்டல் மேப்ஸ்னு பேர். தட் மேப்ஸ் தி எலமெண்ட், விச் மீன்ஸ் இட் டேக்ஸ் அன் இமேஜ் how the elements are distributed in the region actually. That's what it is doing. Okay, let's skip பண்ணிடுறேன். Not required, not required, not required. Yeah. Sample preparation மட்டும் குயிக்காக சொல்லி I will stop here. Okay. See, SEMக்கு அவ்வளோவா சாம்பிள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. SEM பார்த்தீங்கன்னா you can put the sample of any size, any shape, anywhere, because you look only at the surface. நீங்கள் சர்ஃபஸ் தான் பார்க்குறீங்க. அதனால் உங்களோட சாம்பிள் ஹோல்டர் எவ்வளோ பெரிய சாம்பிளை எடுக்குமோ அவ்வளோ பெரிய சாம்பிளை நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். எந்த ஷேப்பில் இருக்கணும், சைஸில் இருக்கணும், டசன்ட் ரியலி மேட்டர். சைஸ் ஹேஸ் டு மேட்ச் ஒன்லி வித் த ஹோல்டர், தட்ஸ் ஆல். அது தவிர்த்து எந்த கண்டிஷனும் அதுக்கு இல்லை. ஒன்லி கண்டிஷன் சர்ஃபஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ sample preparation SEMக்கு you don't have anything else. If the sample is electrically conducting, you don't worry about that. If the sample is not conducting electrically, you might have to coat with some carbon or gold or moly, whatever it is. உங்களோட சாம்பிள் வந்து கண்டக்டிங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லைனா ஒரு மைல்ட் லேயர் கோட் பண்ணுவாங்க, which can be carbon or gold or some moly, whatever it is. அந்த ஒன்று மட்டும் தான் பண்ணணும், மிச்சம் எதுவுமே தேவையில்லை. ஓகே. பட் இந்த கேஸ் ஆஃப் டிஎம் வந்து ஸ்பெசிமனை டிரான்ஸ்மிட் பண்ணி போகணும். இல்லை, இந்த திக்னஸ் வந்து 50 நானோமீட்டர் தான் இருக்கணும். அதனால இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப கஷ்டம். சாலிட் சாம்பிளாக இருந்துச்சுன்னா, பவுடராக இருந்துச்சுன்னா ஈஸி. பவுடருக்கு ஒரு பொண்ணு கேட்டாங்க, நான் ஐ டெல் யூ ரைட் நவ். ஓகே, ஏன் அப்படின்னா அங்கே பாருங்கள், இதான் வந்து டிஎம் ஹோல்டர், ஸ்பெசிமன் ஹோல்டர்ஸ். இந்த ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு பாருங்க, இந்த சர்க்கிளில் தான் கிரிட்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம ஃபிட் பண்ணணும், அதில் சாம்பிள் போடணும். கிரிட் இல்லைன்னா சாம்பிளே அவ்வளோ சைஸ் தான் இருக்கணும். 3 மில்லிமீட்டர் டயமீட்டர் சர்க்கிளில் தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். மிச்சம் எல்லாமே மூமெண்ட்டுக்கு தான் இது எதுவும் யூஸ் ஆகுது. இதை தான் நம்ம அந்த ஸ்பெசிமன் சேம்பருக்குள்ளே யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரீஜனில் தான் ஸ்பெசிமன் வரும். ஸோ 3 மில்லிமீட்டர் தான் டயமீட்டர் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. 50 நானோமீட்டர் தான் திக்னஸ் இருக்கணும். வெரி டிஃபிகல்ட். நீங்கள் கிரிட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிரிட்ஸ் கேன் பி மேட் அப் ஆஃப் காப்பர், நிக்கல்,
cobalt, even gold grids are there. You can use it. Okay, different types. In the grid, 3 millimeter diameter. This is plain layer coat panipanga. அது மேல நம்ம பவுடரோ இல்ல உங்களோட கார்பன் நானோ டியூப்ஸ் இந்த மேல இருந்துச்சுன்னா போட்டு அப்படியே டைரக்டா ஹோல்டர்ல வச்சு you can use it for imaging. Okay. Yeah. இப்போ பாத்தீங்கன்னா directly I'll go to the powder sample preparation because the other one will take long time. Okay. See, when you have a powder sample, somebody was asking, see, this powder can be put into the volatile solvent. வாலட்டைல்னா நீங்கள் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எடுத்துக்கலாம், ஆர் அசிட்டோன் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆல்கஹால் உங்கள் சாம்பிளோட ரியாக்ட் பண்ணாத வாலட்டைல் சால்வெண்ட் லைக் திஸ் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். தண்ணியில் போட்டு குழப்ப முடியாது, தண்ணி வாலட்டைல் இல்லை, எவாப்ரேட் ஆகாது. ஐபிஏ ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆர் அசிட்டோன் ஆர் எத்தனால் மெத்தனால் வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் பவுடர், வெரி லிட்டில் பிஞ்ச் யூ கேன் புட் இன்சைட். And you can ultrasonically agitate it. Ultrasonically அதை agitate பண்ணிங்கன்னா இந்த உங்களோட agglomerated sample சின்ன சின்ன பார்ட்டிகலாக ஸ்பிளிட் ஆகிடும். இதுலேருந்து அப்படியே ஒரு ஃபில்லர் பிப்பட் இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராக்டிங் ஸ்டஃப் யூ கேன் டேக் இட். எடுத்து இதில் இங்கே பாருங்கள் பார்ட்டிகல் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது. அப்படியே உங்களோட கிரிட், ஆக்சுவலி ஐ சே கார்பன் கோட்டட் டிஎம் கிரிட். இது காப்பர் கிரிட்டு, அது மேலே கார்பன் ஃபில்ம் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே போகிற லிக்விட் பார்ட்டிகிள் வில் செப்பரேட். ஆஃப்டர் சம் டைம் திஸ் லிக்விட் வில் எவாப்ரேட். ஸோ இந்த பார்ட்டிகிள் மேலே ஜஸ்ட் பை வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னால பைண்ட் ஆகிருக்கும். இதை அப்படியே எடுத்து போய் நம்ம டிஎம் ஹோல்டரில் வச்சு இன்சர்ட் பண்ணி we can take the image. So in the sample preparation is not very easy. Somebody was asking about chromium or something. You can follow this method. Okay. இது இல்லாமல் இந்த மாதிரி எடுத்தால் யூ கேன் டேக் திஸ் இமேஜஸ் லைக் திஸ். நீங்கள் சாலிடாக இருக்கும் உங்கள் சாம்பிள், அதை ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா இட்ஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. ஓகே, தேர் ஆர் மெனி கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அவைலபிள். ஒன் இஸ் திஸ், உங்கள் சாம்பிள் திக்காக இருக்குது, பிளேன் சாம்பிள் ரெடி பண்ணோம் அப்படின்னா முதல்ல ஒரு 3 millimeter ராட் கட் பண்ணிக்கிட்டு அதில் சின்ன டிஸ்காக கிராஸ் செக்ஷன் பண்ணி பாலிஷ் பண்ணணும். ஆக்சுவலாக மெக்கானிக்கலாக பாலிஷ் பண்ணி யூ ஹேவ் டு பிரிங் இட் லைக் 100 nanometer டிஸ்க், மைக்ரோமீட்டர், நான் நானோமீட்டர், மைக்ரோமீட்டர். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் கிரைண்ட் பண்ணி we will make this sample like this. இங்கே 100 nanometer மைக்ரோமீட்டர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு 20 மைக்ரோமீட்டர் வரைக்கும் கிரைண்ட் பண்ணோம். கிரைண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆர்கான் அயான் வச்சு சின்ன ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி தி சாம்பிள் லுக்ஸ் லைக் திஸ். இங்கே ஹோல் இங்கே வெரி தின், மேபி 5 nanometer. போக திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், மேபி இங்கே 50 nanometer, I don't know. ஸோ இந்த எட்ஜஸை you can image. That is a very standard procedure to do it, which is tough actually. If you want to make one specimen, it will take 2 days, 3 days. Okay, specimen preparation for TM alone. There are machines to do that, but this is another very specific method. I am not talking about that. This is also another method. You don't worry about that. Okay, yeah. So here I conclude. Electron microscopy is a very powerful technique to understand the microstructure of the materials, also the chemical composition of the materials. See, நீங்கள் மைக்ரோஸ்கோப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய உங்கள் மெட்டீரியல் பற்றி ஒரு கன்க்ளூஷன்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. இந்த மெட்டீரியல் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு. மைக்ரோஸ்கோப்பில் போடனே பாதி கதை மாறி போயிடும் ஆக்சுவலாக. Because many of your already concluded conclusions will alter because you see things there. For example, I can show you an image. See, I showed you an image of the mass spectrum, See here. We were expecting only this layer to exist, but these particles were unexpected ones. This is microscope we were able to find out. So that is what the problem there. Okay. So literally, I would say instead of any information you can obtain from the microscope if you have a very powerful microscope and if you know how to use the microscope. Okay, that's all. So I'd like to conclude my talk by thanking the Metal Ceramic Interface Group at Technion, Israel, Electron Microscopy Center, Case Western Reserve University, Ohio, IG Kalpakkam, and the Microscopy in Pondicherry. And I have another to say that actually Microscopy Center in Greece. I worked in Greece also, that's missed me, I have to include that.
And thank you for your kind and patient listening. If you have any questions, I'm here. You're all awake? Any questions, Pa? Interact with the resource person if you have any questions. I went out of the presentation mode. If you need that presentation to be presented, I'll just come back again. Well, somebody was asking about the preparation of the sample, right? My presentation did answer you, or you can ask me now. Yes, sir. I am the one asked the question. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சம்மா? Yes, sir. You cleared it. பவுடர்னா வெரி சிம்பிள் தான் ஆக்சுவலாக. பவுடர்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. பட் மைக்ரோஸ்கோபி பண்ணுறது பவுடர்னா கஷ்டம். Sample preparation is relatively For easy. SEM, there is no unique sample preparation, sir. செம்முக்குமா நீங்கள் ஆக்சுவலாக பவுடராக இருக்கிறதுனால ஒரு அடிகாசிவ் டேப் ஒன்று வச்சுருப்பாங்க. கார்பன் டேப்பு இல்லைன்னா காப்பர் டேப் வச்சுருப்பாங்க. ஓகே சார். கண்டக்டிங் டேப், அதில் அடிகாஷன் இருக்கும், க்ளூ மாதிரி. பவுடரை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஒரு நீங்கள் சீவ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே பவுடராக அந்த டேப் மேலே போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லேஸ் ஒரு அழுத்துவாங்க, அவ்வளோதான். ஓகே சார். வேறு எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லை. அது மேலே உங்களோட சாம்பிள் நான் கண்டக்டிங்னா ஒரு கண்டக்டிவ் கோட்டிங் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா இமேஜிங் கரெக்டாக வராது, சார்ஜிங்னு சொல்லுவாங்க பேர். அதர்வைஸ் இட் இஸ் பெர்ஃபெக்ட். நோ அதர் இஷ்யூஸ் இன் தி SEM. ஓகே சார். தேங்க்யூ சார். Yeah. Others, if you have any questions, ask him now. Otherwise, I am going to close the session. Any questions, Pa? Sir, I have a doubt, sir. Yes. Is there any chance of phase changing while the electrons are penetrating it, sir? Phase means structural phase, you mean? Yeah, sir. Possibly, actually. Most of the cases, it won't change much. உங்களோட மெட்டீரியல் வந்து எலக்ட்ரான் சென்சிட்டிவ் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா லோக்கல் ஹீட்டிங் நடக்கும். ஆக்சுவலி அந்த லோக்கல் ஹீட்டிங் வந்து உங்களோட மெட்டீரியலோட ஃபேஸை சேஞ்ச் பண்ண முடியும்னா there is a possibility. It can change also. So you should know about your material before going to the electron microscopy. அதனால தான் ஒரு டாக்கில் சொன்னேன், ஒரு இடத்துல பாலிமரை இமேஜ் பண்ண ரொம்ப கஷ்டம். எலக்ட்ரான் பீம் மேலே பட்டாலே பாலிமரில் ஹோல் ஆகிடும். ஆக்சுவலாக பாலிமர் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். லிட்டரலி ஒரு ஹோல் போட்டு அப்படியே உள்ளே போயிடும் ஆக்சுவலாக. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சில செட்டிங்ஸ் பண்ணிட்டு தான் we will do the microscopy for polymers. அதே மாதிரி உங்கள் மெட்டீரியல் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேமேஜஸ் will be there. That you have to avoid by doing some techniques in the microscope. Okay, sir. Thank you, sir. சார் டெம்மோடைய இமேஜ் மட்டும் அந்த கிரிட்டு காமிச்சிங்களா சார், அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் வந்தது சார், அந்த இமேஜ் மட்டும் காட்டவா? எஸ் சார். கிரிட்டுக்கு முன்னாடி உள்ள இமேஜ் அப்பா? எஸ் சார், எஸ் சார். Let me know what image. This image or? நோ சார், கிரிட்டு நிறைய மாடலில் இருந்தது. இதுக்கு முன்னாடி சார். இந்த இமேஜ் தான் சார். சொல்லுங்க. இதில் என்னப்பா? இதெல்லாம் வேற வேற டைப் ஆஃப் ஹோல்டர் ஆக்சுவலாக. சார் அந்த ஹோல்டர் தான் சார் நான் கிளியராக பார்க்கவே இல்லை சார். இந்த இப்போ இது வந்து ரொட்டேஷன் ஹோல்டர் அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஆக்சுவலி சிங்கிள் இங்கேருந்து கீழேருந்து மேலே போகணும். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நம்ம அந்த கிரிட் இருக்கு இல்லையா, கிரிட்டில் உங்களோட பவுடர் சாம்பிளையோ இல்லை வேறு என்ன சாம்பிளையோ லாக் பண்ணி இதில் நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் லாக் பண்ணுற ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். இந்த சாம்பிள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம இமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகுது. ஏன்னா we are studying crystallographic orientations, கரெக்டாக? அதனால் நீங்கள் என்னோட கை நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது சாம்பிள் வந்து நம்ம இப்படி டில்ட் பண்ணுவோம். சில கிறிஸ்டலை ஓரியன்ட் பண்ணி இந்த டைரக்ஷனில் பார்க்கணும்னு பார்ப்போம். ஸோ இப்படி டில்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு டைரக்ஷனில் மட்டும் சிங்கிள் டில்ட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் உள்ள இது இந்த இது. ஸோ ஒரு சைடு மட்டும் டில்ட் பண்ணலாம்.
இது வந்து டபுள் டில்ட். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மாதிரி டில்ட் ஆகிருக்குது இல்லையா? இது வந்து இப்படி டில்ட் yes, sir. பண்ணோம், இந்த 2 டைரக்ஷனில் டில்ட் பண்ண ஆக்சுவலாக. ஓகே சார். அது இது வந்து கூலிங் ஹோல்டர். கூலிங் ஹோல்டர்னா 77 டிகிரி கெல்வின் வரைக்கும் போகலாம். இதில் லிக்விட் ஹைட்ரஜன் சப்ளை பண்ணி இந்த டியூப் வழியாக சப்ளை ஆகி இந்த ஸ்பெசிமன் வந்து 77 கேல மெயின்டைன் பண்ணும். இது ஹீட்டிங் ஹோல்டர். இது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ பை. யூ கேன் கோ அப் டு 900 டிகிரி சென்டிகிரேட் இன் சிட்டிவ். உங்கள் சாம்பிளை 900 டிகிரி ஹீட் பண்ணி உள்ளவே இமேஜ் பண்ணலாம். இது ரொட்டேஷன் ஹோல்டர் ஆக்சுவலாக. இது ஹோல்டர் ரொட்டேட் ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா டோமோகிராஃபின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த டோமோகிராஃபி பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். எவ்ரி பர்பஸ்க்கு ஒரு ஹோல்டர் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்காக ஓகே யூஸ் சார். பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி சார் டெல் மேம் சொல்லுங்கள். சார் டில்ட் ஆகும்போது சாம்பிள் ஸ்ப்ளிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக கேட்பீங்கன்னு நினச்சேன். முதல்ல இதிலே கேட்பீங்கன்னு நினச்சேன். இந்த பவுடரை எடுத்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போதே கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக அந்த நான் சொன்ன பார்த்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த இடத்துல பவுடர் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? பவுடர் சாம்பிள் இங்கே கொட்டுறோம். இங்கே பவுடராக இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக நம்ம டாப்பில் தான் பவுடர் டெபாசிட் ஆகும் முதல்ல. இந்த கிரிட் அப்படியே எடுத்து கொண்டு போய் தான் நம்ம இதில் வைப்போம். உங்களோட இந்த கிரிட்டில் கோட் பண்ணி we will keep it here. ஓகே. ஸோ நீங்கள் இதில் ஒரு ஸ்ப்ரிங் போட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுவோம். இந்த இடம்லாம் விசிபிளாக தான் இருக்கும். இந்த இடம் விசிபிள். இங்கே மேலே வந்து உங்களோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலி உள்ளே போகும்போது நீங்கள் ஆக்சுவலாக அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப் சைட் டவுனாக போயிடும். ஆக்சுவலாக இது வந்து கீழே நோக்கி தான் இருக்கும், மேலே கூட இருக்காது. ஸோ ஸ்டில் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் பவுடர் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் தி ஹோல்டர். உள்ள நம்ம இப்படி வச்சு இன்சர்ட் பண்ணுவோம், அங்கே உள்ள போய் திருப்பி விட்ருவோம். ஆக்சுவலாக தோசையை எடுத்து அப்படி தோசையை திருப்பின கரண்டில் நிற்காதுல்ல, அது மாதிரி இந்த பார்ட்டிகல் வந்து அது அப்படிதான் பண்ணுவோம். ஆனால் அது வந்து வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் தட் லைன்ஸ் விச் ஹீட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நிற்கிறது வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ்னால அட்டாச் ஆகி நிற்கும். there is a good chance that powder can go away also from the holder. விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விழவும் செய்யும் ஆக்சுவலாக. பட் நாட் ஆல் தி பவுடர், சம் பவுடர். அதனால தான் பவுடர் சாம்பிள், உங்களோட பவுடர் சாம்பிள் வந்து மேக்னெட்டிக் சாம்பிள்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் கேள்விப்படுவீங்க. இந்த மாதிரி ஹோல்டரில் எடுத்துகிட்டு மைக்ரோஸ்கோப்பில் போடுறதுக்கு விவரமான மைக்ரோஸ்கோபிஸ்ட் யாருமே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பவுடர் கொட்டிடுச்சுன்னா இந்த பவுடர் அப்படியே பறந்து போய் உங்களோட மைக்ரோஸ்கோப் காலத்தில் இருக்கிற லென்ஸில் ஒட்டிக்குவீங்க ஒரு இடத்துல. ஒட்டிட்டு கிரியேட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நான் யூனிஃபார்ம் ஃபீல்டாக மாற்றி விட்டுரும். ஸோ இந்த பவுடரை நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணவே முடியாது. இட்ஸ் அ பெர்மனன்ட் டேமேஜ் டு தி மைக்ரோஸ்கோப். அதனால தான் பவுடர் சாம்பிள்னா மேக்னெட்டிக் சாம்பிள்ஸை வில் நெவர் அலவ். ஏன்னா தேர்ஸ் அ குட் சான்ஸ் தட் இட் கேன் ஸ்பில் அவே. நான் மேக்னெட்டிக்னா டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. எங்கே போய் ஒட்டினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பெருசாக டேமேஜ் பண்ணாது. மேக்ஸிமம் வேக்யூம் சக் பண்ணும்போது அந்த இதோட வெளியில் வந்துடும். ஆக்சுவலாக எல்லாமே வேக்யூமில் இருக்கும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கம்ப்ளீட்லி 10⁻⁻8 to 10⁻⁻11 வேக்யூமில் இருக்கும் இந்த மொத்த மைக்ரோஸ்கோப் காலமும். அதனால் அந்த பவுடர்லாம் கொட்டாமலாம் இருக்காது. கொட்டிச்சுன்னா அப்படியே வேக்யூம் பம்ப் வழியாக வெளியில் வந்துடும். ஆக்சுவலாக நிறையா அது மேக்னெட்டிக்னா மட்டும்தான் ஸ்டிக் ஆகிடும். பட் எல்லா பவுடரும் கொட்டாதுமா. இட்ஸ் குவைட் வெரி லிட்டில் பவுடர் மே கோ அவே. எல்லா பவுடரும் ஸ்டிக் ஆகி தான் இருக்கும். மேக்ஸிமம் கொட்டுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். எஸ் ரைட். That's a good question, I think. For the first time, this question is asked in my talk, I think. Very nice.